சென்னையில் தொழிலதிபருக்கு காதல் வலை விரித்து ஆசை வார்த்தை கூறி வரவழைத்து காரில் கடத்தி சென்று 50 லட்சம் ரூபாய் பணம் பறித்த வழக்கில் இளம்பெண் ஒருவர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். ஹனி டிராப் மோசடியில் தொழிலதிபர் சிக்கியது எப்படி? திருமணமாகி மனைவி அருகில் இருந்தாலும் செல்போனில் வேறு ஒரு பெண்ணை தேடும் ஆண்கள்தான் இந்த ஹனி டிராப் கும்பலுக்கு இரையாகின்றனர். அப்படி ஒரு தொழிலதிபருக்கு அழகாக வலை விரித்து 50 லட்சத்தை பறித்த கும்பலைச் சேர்ந்த பெண்தான் தற்போது போலீசாரிடம் வசமாக சிக்கியுள்ளார். காதல் மொழி பேசி தனியாக வரவழைத்து மிரட்டி பணம் பறித்த கும்பலைச் சேர்ந்த பெண் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? முகநூலில் பெண் ஒருவர் ஹாய் சொன்னதும் செய்கின்ற வேலையெல்லாம் விட்டுவிட்டு அந்த பெண் யார் என கண்டுபிடிப்பதில் தீவிரம் காட்டத் தொடங்கி இருக்கிறார் 32 வயதான ஜாவித் சைபுதீன். இவர் சென்னை பாரிமுனை பர்மா பஜாரில் செல்போன் லேப்டாப் விற்பனை கடை வைத்து நடத்தி வந்துள்ளார். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் 2 குழந்தைகள் இருந்தபோதும் முகநூல் பெண் மீது ஒரு கண் விழுந்துள்ளது. அந்த பெண்ணும் பூர்வ ஜென்மத்து காதலனுடன் பேசுவது போல் இரவு பகல் பாராமல் ஜாவித்துடன் சாட் செய்ய ஆரம்பித்தார். இருவரும் அடிக்கடி செல்போனில் பேசி பழகிய நிலையில் ஜாவித்திற்கு அந்த பெண்ணே ஆசை வார்த்தை கூறி காதல் வலை விரித்துள்ளார். இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பில்லையே என உணர்ந்து அப்போதே ஜாவித் உஷாராகி இருக்க வேண்டும். ஆனால் காதல் மயக்கத்தில் ஜாவித் தேன் குடித்த வண்டாக மயங்கி கிடந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 17ஆம் தேதி இரவு ஜாவித் சைபுதீனை தொடர்பு கொண்ட அந்த பெண் பட்டினப்பாக்கம் கற்பகம் அவென்யூ 2வது தெருவில் உள்ள வீட்டில் மது விருந்து நடப்பதாக கூறி அழைப்பு விடுத்துள்ளார். இதனை நம்பிய ஜாவித் அந்த பெண் கூறிய முகவரிக்கு காரில் சென்றுள்ளார். அப்போது அந்த முகவரியை கண்டுபிடிக்க முடியாமல் காரில் சுற்றி வந்த ஜாவித் காரை சாலையோரமாக நிறுத்திவிட்டு அந்த பெண்ணிடம் முகவரி கேட்டு பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத 4 பேர் திடீரென ஜாவித் சைபுதீனை மிரட்டி வேறொரு காரில் கடத்திச் சென்றனர். அவரிடம் இருந்து 2 செல்போன்கள், 10,000 ரூபாய் பணம், கார் சாவி முதலியவற்றை பறித்து கொண்ட கடத்தல் கும்பல் அதன் பிறகு ஜாவித்தை மதுரவாயில் அழைத்துச் சென்று ஒரு அறையில் அடைத்து வைத்தனர். மறுநாள் அந்த கும்பல் உன்னை கொலை செய்தால் 50 லட்சம் பணம் தருவதாகவும், கைகாலை வெட்டி வீடியோ எடுத்து அனுப்பினால் 20 லட்சம் பணம் தருவதாகவும் எங்களுக்கு ஆஃபர் வந்துள்ளது என கூறி நிதானமாக மிரட்டியுள்ளனர். அதை கேட்டு பயந்து போன ஜாவித் அந்த 50 லட்சத்தை தானே தந்து விடுவதாகவும் தன்னை விட்டு விடுமாறும் கூறியுள்ளார். அதன்பின் ஜாவித் தனது நண்பர் தன்வீர் என்பவர் மூலம் மயிலாப்பூர் நடுக்குப்பம் பகுதியில் வைத்து 50 லட்சம் ரூபாயை கடத்தல் கும்பலுக்கு கொடுத்துள்ளார். பிறகு ஜாவித்தை சேத்துப்பட்டு பாலம் அருகே இறக்கிவிட்டு கடத்தல் கும்பல் தப்பிச் சென்றது. இது குறித்து ஜாவித் கடந்த 23ஆம் தேதி பட்டினப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் ஜாவித்துடன் செல்போனில் பேசிய பெண்ணின் செல்போன் எண்ணை ட்ராக் செய்தனர். காதல் கோட்டை அஜித்தை போல கடைசி வரை முகத்தை பார்க்காமலேயே பேசி வந்த அந்த பெண்ணின் பெயர் சோனியா. அவர் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் இருந்து இந்த மோசடியை அரங்கேற்றி வந்ததும் தெரிய வந்தது. அவரை கட்டம் கட்டி தூக்கிய போலீசார் இதுபோன்று எத்தனை ஜாவித்துகளை ஏமாற்றி பணம் பறித்துள்ளார் என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர்.